வேத வாசிப்பு யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இன்றைய நற்செய்தி. ஜீவ தண்ணீர். நீலகிரியிலிருந்து கொய் மலர்கள் எனக்கு கிடைத்தது. நீண்ட சாலை பயணத்தில் அவை கசங்கியும் வதங்கியும் இருந்தன. குளிர்ந்த நன்னீரால் அவை புத்துணர்வு பெறும் என அதிலிருந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு முன் அதன் காம்புகளை கத்திரிக்க நீரை உரிய சுலபமாய் இருக்குமாம். அப்படி செய்வது அவைகளுக்கு தீங்கில்லையா என்ற கேள்வி எனக்குள் பிறந்தது. மறுநாள் காலை என் கேள்விக்கு பதில் கிடைத்தது. நீலகிரியிலிருந்து வந்த அந்த பூச்செண்டு பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. இதுவரை நான் கண்டிராத கொள்ளை அழகு மலர்களாய் இருந்தன. இதெல்லாம் நன்னீர் செய்த மாயம். இயேசு தண்ணீரை குறித்து சொன்னதும் விசுவாசிகளுக்கு அவை எவ்வளவு அவசியம் என்பதை எனக்கு நினைப்பூட்டியது. அந்த சமாரிய பெண்ணிடம் இயேசு குடிக்க தண்ணீர் கேட்டபோது கிணற்றிலிருந்து தான் மொண்டதை குடிப்பார் என்று எண்ணினாள். அவரோ அவள் வாழ்வையே மாற்றினார். அவர் அவளிடம் கேட்டதை குறித்து அவள் ஆச்சரியப்பட்டாள். யூதர்கள் சமாரியர்களை அற்பமாகவே எண்ணினர். ஆனால் இயேசுவோ, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். பின்னர் தேவாலயத்தில் அவர், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். வாழ்க்கை பயணத்தில் களைத்து போன நமக்கும் தேவ ஆவியானவரால் புத்துணர்வு தர முடியும். அவரே ஜீவ தண்ணீராய் நமக்குள் வாசமாய் இருந்து பரிசுத்தமாம் புத்துணர்வை தந்து அவருள் ஆழமாய் வளர செய்வாராக.